சகோதரர்களே. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்துகிட்டு அந்த ஷைத்தான் நம்மை ஆக்கிரமிக்கின்ற நேரத்தில் அறிவோடு ரொம்ப முதிர்ச்சியோடு என்ன செய்ய வேண்டும்? அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும். அப்ப கோபம் ஏற்படும் போதே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஷைத்தான் தன் மாய வலையை விரிக்கிறான், நரகத்தில் அவனோடு சேர்த்து இழுத்து நம்மையும் பலிகிடாவாக ஆக்க துணிகிறான். எனவே என் வாழ்க்கையில் கோபப்பட மாட்டேன். அப்படி கோபம் வந்துட்டா கூட நான் அந்த கோபத்திற்கு மாற்று பரிகாரமாக இருக்கக்கூடிய, மருந்தாக இருக்கக்கூடிய ஒது செய்வது, தாவது ஓதுவது, அமர்வது, படுத்து தூங்குவது, வேறு சிந்தனைகளில் கவனம் செலுத்துவது, அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கோபத்திற்கான பரிகாரமான அல்லாஹும்ம அஃப்ரிக அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ் எங்கள் மீது நீ கோபத்தை கோபத்தினுடைய பரிகாரமான பொறுமையை கொட்டுவாயாக. அல்லாஹும்ம அஃப்ரிக அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ் எங்கள் மீது அமைதி தரக்கூடிய பொறுமையை கொட்டுவாயாக. இந்த மாற்று பரிகாரத்தை செய்து விட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க, அந்த கிறுக்கன் செய்யக்கூடிய முதல் வலை இருக்குது பாருங்க, அந்த கேடுகட்ட பாதகன் போடக்கூடிய முதல் வலை, அதை அறுத்து எறிந்தரலாம், அதை கிழித்து எறிந்து விடலாம். சகோதரிகளே, கவலைப்படக்கூடாது. உணர்ச்சிகள் சில நேரத்துல கொந்தளிக்கத்தான் செய்யும் தான். மாஹவுல் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கட்டுப்பட்டு, சூழ்நிலை உள்ளத்தின் உணர்ச்சிகளை கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படத்தான் செய்யும். மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆனா கோபத்துல இருந்து நாம எப்படி தப்பிச்சோன்றதுதான் சவால். நாம எப்படி தப்பிச்சோன்றதுதான் சாதனை. கோபமே படாதவன் மனிதனா? இல்லை. கோபம் வரும். கோபம் வராதவன் மனிதனே கிடையாது. ஏன்னா ஷைத்தானையும் நம்மளோடு சேர்ந்து படைச்சிருக்கிறதுனால கோபம் வரும். ஆனா அந்த கோபம் தலைக்கேறிய நிலையில் நான் என்ன செய்கிறேன் என்ற நிலையை தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதுதான் அது ஒரு பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது. அதுல கோபம் வந்துருச்சா, நாம சொன்ன பரிகாரம் இருக்குது பாருங்க, தஅவ்வுத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று உளமாற சொல்வது, அதற்கு அடுத்தால்புல ஒது செய்வது, அதற்கும் கோபம் அடங்கவில்லை என்றால் உட்கார்ந்து கொள்வது, அதற்கும் கோபம் அடங்கவில்லை என்றால் படுத்து தூங்கி விடுவது. தூங்கி முடிச்சுட்டு பாருங்களேன், அந்த கோபம் எங்க போகணும்னே தெரியாது. டீ குடிச்சுக்கிறேங்க.